நான் இந்த வீடியோவை என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹலோ, நாங்கள் வருஷன். வெல்கம் டு ரஷன் வில் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நியூ சிஎம் வந்திருக்காரு. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். May 10, 2026 அன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா தமிழ்நாட்டோட 9th சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி மாறி வராமல் இவர் ஒரு பொலிட்டீஷியன் சிஎம் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். 1967 டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மாறி மாறி வந்தாலும் மக்களுக்கு பொலிட்டிக்கலில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி நம்ம விஜய் அண்ணாவை ஓட் பண்ணி சிஎம் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு விஜய் அண்ணா ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் காலையில் 10 மணிக்கு அவரோட சிஎம் பதவியை எடுத்திருக்காரு. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அண்ணாக்கு நம்ம தமிழ்நாடு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த பதவியேற்பு விழாக்கு விஜய் அண்ணாவோட அப்பா அம்மா, ஃபேமிலி மெம்பர்ஸ், பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ் எல்லாருமே இதில் கலந்துருக்காங்க. டிவிக்கே ஆல்ரெடி 108 சீட்டை எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க. சரியான மெஜாரிட்டி இல்லாதனால காங்கிரஸ் 5 எம்எல்ஏஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே அண்ட் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு கூட சேர்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 120 எம்எல்ஏஸ் மெஜாரிட்டி கிடச்சிது. விஜய் அண்ணா சிஎம் ஆன உடனே கொடுத்த ஸ்பீச்சில், நாங்கள் மக்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம், அதாவது பொய்யான அறிக்கை நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த டிவிகே ஆட்சி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஎம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அவர் போட்ட சிக்னேச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விமன் சேஃப்டி. அந்த விஷயத்தில் ரொம்ப கடுமையாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் விமனுக்கு பஸ் ட்ராவல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்பு சட்டத்துக்கு முக்கியமாக ஒரு சிக்னேச்சர் போட்டிருக்காரு. இன்றைக்கி நம்ம விஜய் அண்ணா கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதவி ஏற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு புஷி ஆனந்த், இவர் பொதுச் செயலாளர். செகண்டு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார வேளாண்மைப்பாளர். தேர்டு டாக்டர் கேஜே அருண்ராஜ், கொள்கை மற்றும் பரப்புரை செயலாளர். ஃபோர்த்து கே செங்கோட்டையன், முதன்மை ஒருங்கிணைப்பாளர். ஃபிஃப்த்து வெங்கட்ராமன், கட்சி பொருளாளர். சிக்ஸ்த்து சிடிஆர் நிர்மல்குமார், இணை பொதுச் செயலாளர். 7th ராஜமோகன், பரப்புரை செயலாளர். 8th டிகே பிரபு, மாவட்ட கட்சி செயலாளர். 9th எஸ் கீர்த்தனா, கட்சி பிரதிநிதி. ஆன் May 13 பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா தமிழ்நாடு அசம்பிளியில் அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸ்க்கெல்லாம் அவங்க பொசிஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறார். ஃபைனலாக எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியும் அண்ட் பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம விஜய் அண்ணா இன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருக்காருங்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்